முதல் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயலாது. உங்களோட பேசுவதா இருந்தால் முதல் உங்களது இழுவமடி தொழிலை நிறுத்துங்க. நீங்கள் இழுவமடி தொழில் நிறுத்தாத அளவில் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்றதுல பிரயோசனம் இல்லை. இந்திய மீனவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வதாக இருந்தால் உடனடியாக இழுவமடி தொழிலை அவர்கள் நிறுத்த வேண்டும் எனவும், அவ்வாறு செய்யாதபடியில் பேச்சுவார்த்தைக்கு செல்ல முடியாது எனவும் யாழ் வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாதானங்களின் உபதலைவர் நாகராசா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் பருத்தித்துறையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தீர்வு பிரச்சனை, தமிழற்ற தீர்வு பிரச்சனைகள், அதன் பிறகு இந்தியா இழுவமடி பிரச்சனைகள் சம்பந்தமாக ஸ்டாலினோட கதைச்சவர்கள் கதைச்சி இதற்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதல் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போயலாது. நாங்கள் ஏற்கனவே 3 முறை பேசி எங்களுடைய போய் பேசி எந்த விதமான முடிவும் எட்டப்படையில்லை. எங்களுக்கு அவர்கள் பேசுவாங்க, பேசி போட்டு ஓமென்று சொல்லி போட்டு திருப்பி அதே நேரத்தில் திரும்பியும் அதே தொழிலை செய்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு எங்களோட வாழ்வாதாரம் கடல் வளங்களை முற்றாக அழிக்கப்பட்டு திருப்பியும் வந்து எங்களோட வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொன்னாங்கள், உங்களோட பேசுவதா இருந்தால் முதல் உங்களது இழுவமடி தொழிலை நிறுத்துங்க. இப்போ 3 மாதமோ அல்லது 6 மாதமோ நிறுத்தி கொண்டு நாங்கள் பேசுவோம். அப்படி நிறுத்தாமல் எங்களால் பேச முடியாது, தீர்வு காண இயலாது. ஏனென்று சொன்னால் 2 அரசாங்கம் பேசுவோம் சொல்லி மக்களை பேக்காட்டி கொண்டு ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டு இது உண்மையின்படி நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. இதை நாங்கள் அதை தவிர்த்து கொண்டு நீங்கள் வந்து எங்களோட இந்த உண்மையின்படி இந்த இழுவமடி பிரச்சனை எல்லாம் தாண்டாமல் தொழில் செய்யணும் என்று சொன்னால் முதல் பேசுவோம். உங்களோட இழுவமடி தொழிலை நிறுத்தி கொண்டு பேசுவோம். நீங்கள் இழுவமடி தொழில் நிறுத்தாத அளவில் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையிலையும் கலந்து கொள்றதுல பிரயோசனம் இல்லை. ஏற்கனவே 3 தடவை நாங்கள் எங்களுடைய போய் பேசி எந்த விதமான முடிவும் காணப்படையில்லை. 2016ஆம் ஆண்டு வந்து டில்லியில் போய் ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தம் செய்து நடைமுறைப்படுத்தலை. அப்போ நாங்கள் இது அந்த 2 அரசாங்கத்தை நம்பலாது. அப்போ நாங்கள் பேசுவதாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வந்து உங்களது இழுவமடி தொழிலை நிறுத்தினால் நாங்கள் பேசுறதுக்கு தயார். நிறுத்தி கொண்டால் நாங்கள் பேசலாம், நிறுத்தாமல் நாங்கள் பேசலாது. எந்த வழியில் நாங்கள் பேசுறது, யார் மூலம் பேசுறது, யாரோட பேசுறது, எதையோட பேசுறது, எப்படி பேசுறது? அப்போ 2 அரசாங்கமும் கலைச்சி பேசி உடனடியாக இழுவமடி தொழிலை எல்லை தாண்டாமல் அவங்க இந்த சட்டவிரோதமான தொழிலை எங்களை வளங்களை அளிக்கிற தொழிலை நிறுத்தினால் 2 பகுதி மீனவர்களும் வந்து கலந்து பேசி 2 அரசாங்கத்தையும் வச்சு கொண்டு பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அப்படி அவர் இழுவமடி தொழிலை நிறுத்தாமல் சட்டவிரோதமான தொழிலை நடத்தி கொண்டிருந்தால் ஒரு காலம் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்யலாது. இப்போ இன்றைக்கு இந்தியா அந்த வெளிவிவகார அமைச்சர் கௌரவ ஜெயசங்கர் அவர்கள் இங்கே வந்திருந்தார். இங்கே வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பழைய உறுப்பினர்கள் சில அரசியல்வாதிகளை சந்தித்து பேசியிருந்தார். அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வந்து 3 நாள் தொழிலுக்கு போறையில் உங்களுடைய ஆக்கள் வந்து 3 நாள் தொழிலுக்கு போகலாம் தானே என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்றை வெளிவிட்டிருக்கிறார். அவங்களுக்கு வந்து அவங்க எப்படியாவது வந்து தாங்கள் மற்ற ஆக்களுடைய அரசாங்கத்தொட்டியோ அல்லது வெளிநாடு வழியவோ தாங்கள் கையூட்டுகளை வேண்டிக் கொண்டு தாங்கள் குளிர்காயவதற்கு இருக்கிறார்கள். மக்கள் இந்த வாழ்வாதாரம் எப்படி கெடுது, எங்களோட கடல் வளம் எப்படி அழிக்கப்படுது, அதுகளை பற்றி அவங்களுக்கு சிந்தனை இல்லை. ஒரு கேவலமான ஒரு வேலையை செய்திருக்கிற உண்மையின்படி இவங்களை என்னத்துக்கு பண்டிகை வைக்கிறத சாப்பிட்டுட்டு இப்படி அவங்க செம்மியாத கதையில கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கரோட இது கலைச்ச அவசரம். ஆனால் நாங்கள் பேரை சொல்லி விடுவோமா இருந்தால் நாளடிக்கப்படும். நாங்கள் அண்டையிலேருந்து இண்டை வரை சொல்லி கொண்டு வரோம். மீனவற்ற பிரச்சனையை சரியான முறையில் நெறிப்படுத்தி சரியான முறையில் கொண்டு போக முடியும். இண்டை வரையும் எவ்வளவு சொல்லி எங்களோட மீனவற்ற பிரச்சனைக்கு தலை கொடுக்கல. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சும்மா ஏதோ ஒரு வழியில் ஒரு வதந்தி ஒன்று ஒரு கதை ஒன்று அடிபட்டு கொண்டிருக்கு. பேச்சுவார்த்தையோட பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் நிறுத்து. உங்களது இழுவமடி தொழில் தடை செய்யப்பட்ட இழுவமடி தொழிலை நிறுத்தினால் நாங்கள் அதுக்கு பிறகு பேசலாம். 2 பகுதியும் பேசி அரசாங்கம் சார்பாக 2 அரசாங்க சார்பாக மக்களை வச்சு கொண்டு மீனவர் 2 பகுதி மீனவர்களும் கலந்துரையாடி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். ஏனென்று சொன்னால் உண்மையின்படி இது ஒரு எங்களோட தொழிலை அழித்து இன்றைக்கு எங்களோட மக்கள் கரைக்கு கூடவே மீன் இல்லாமல் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த கரையோரம் போய் பார்த்தாலும் வெளியே 7 மணிக்கு நீங்கள் சொன்னால் எந்த ஒரு சந்தையில நீங்கள் மீனை பார்க்க மாட்டீர்கள். மீன் இல்லை. அப்படியாக ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு எங்கள் உள்ளூர் இழுவ படகும் அதே கேவலமான வேலையை தான் செய்து கொண்டிருக்குது. அப்போ இன்றைக்கு நான் இந்தியாவோட பேசல. அந்த இந்தியாவிலேருந்து ஒரு நண்பர் சொன்னார், சரி ஐயா, நீங்கள் இந்தியா இழுவ படகு விசப்படகத்தான் நீங்கள் வெளில தாண்டக்கூடாது, எங்களது வளத்தை அழிக்குது, மீன் இனத்தை அழிக்குதுன்னு சொல்றீங்க. உங்களோட இலங்கையில் உங்களோட உள்ளூர் உங்களோட இலங்கையில் உங்களோட இழுவ படகுகள் என்ன செய்யுது என்ற ஒரு கேள்வியை எங்கள்கிட்ட எழுப்பியிருந்தார்கள். உண்மையாக அதன்படி அது மனவருத்தமுரிய விஷயம்தான். தடை செய்தும் அந்த உள்ளூர் இழுவமடி தொழிலை தடை செய்தும் எங்களுடைய அரசாங்கம் தடை செய்யாமல்
தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் தடை செய்யால் வச்சிருக்குது. அப்போ அது நான் சொன்னால் அது எங்கட வீட்டு பிரச்சனை, அது நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். நீங்கள் எல்லாம் தாண்டக்கூடாது. தயவு செய்து நீங்கள் எல்லாம் தாண்டாமல் இருங்கோ. இன்றைக்கு பாண்டிச்சேரி மாநிலம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி வேண்டாம், பாண்டிச்சேரியிலேருந்து சர்ச்சு படகு வருது, காரைக்காலேருந்து படகு வருது, நாகப்பட்டத்திலேருந்து படகு வருது. அப்போ இன்றைக்கு 2 முதலமைச்சர், இன்றைக்கு பாண்டிச்சேரி சர்க்காரும் சரி, தமிழ்நாட்டு சர்க்காரும் சரி, என்னத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சரியான முறையில் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்தால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு போதும். அப்போ நீங்கள் எல்லாரும் அரசியல் நோக்கம் கூட அரசியலுக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையின்படி எங்கள் தான் மீனவற்ற பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு அனுரா அரசாங்கம் அன்றைக்கு வந்து அனுரா ஒருதல் வெளியிட்டார், இந்திய நிலப்படகு ஒரு காலம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இதே தான் சொல்லிக் கொண்டு அனுராம் இதே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வல்வெடுத்துல உதய சூரியன் கிடைக்கிறதில்ல, இந்த 2 மாசத்துல உள்ளூர் படகை நிறுத்துறேன்னு சொன்னார், இழுவமாடி படகை நிறுத்துறேன்னு சொல்லி போட்டு போனார், மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு போனவர். உங்களோட வாக்குறுதி எங்க போட்டுது? அப்ப இந்த அரசாங்கங்களை நம்பலாது, எங்களோட மக்கள் நம்பலாது. அன்றைக்கு போராட்டம் நடந்தது, அந்த போராட்டம் உண்மையின்படி அது வரவேற்க வேண்டிய ஒரு போராட்டம். மக்களால் உண்மை அது யார் நடத்தினாலும் எங்கள் இந்த மீனவருக்குரிய இந்தியா அனுப்பப்படக்கு எதிரான முறையில் ஒரு போராட்டம், அந்த போராட்டம் வந்து வரவேற்க வேண்டிய போராட்டம். அதில் அந்த போராட்டத்தில் வந்து நடத்தினவர் வந்து சில வசனங்கள் வந்து பிள்ளையா போனதால் தான் நாங்கள் அழைக்கப்பட வேண்டியிருந்தது. இந்தியா தொடர்புல தூக்கோணும் இங்கே இருக்கக்கூடாது, அமெரிக்காவையும் சீனாவையும் கொண்டு வரணும்னு சொல்லி. அப்போ அதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் போராட்டம் நல்லது, போராட்டத்தை நாங்கள் வரவேற்றினாங்க. யார் போராடினாலும் அது போராட்டம் தான், இந்திய நிலப்படக்கு எதிரான போராட்டம் தான். உண்மையின்படி எங்களுக்கு தேவை, உண்மையின்படி நாங்கள் பேச்சுவார்த்தை ஒன்று சொல்லி வருமா இருந்தால் இழுவமடி தொழில் நிறுத்தப்பட வேணும். இழுவமடி தொழில் நிறுத்தினால் நாங்கள் பேச தயார். அப்படி இல்லைன்னு சொன்னால் பேசி பிரயோசனம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் தொழிலை எடுத்து எங்களை வளர்ச்சி அழித்து கொண்டிருப்பின நாங்கள் போய் பேசி என்ன தான் காண போகிறோம். 2016ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை பிடிச்சி 35 ஒப்பந்தம் எங்க 2 அரசாங்கத்திடம் இருக்கு, அதை தூசி தட்டி எடுத்து பாருங்க. நீங்கள் வர்த்தமானதை அறிவித்து போட்டு அதையே தடை செய்யாமல் இருக்கிறீர்கள், நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறீர்கள், பிறகு அதை தூக்கி நீங்கள் தூசி தட்டி எடுக்க போறீர்கள். பேச்சுவார்த்தை என்பது வந்து இதுதான் எங்கெந்த குறிக்கோள். நாங்கள் முதல் 3 தடவை பேசி ஏமாந்தது போல இனிமேலும் ஏமாற தயாராக இல்லை. நீங்கள் பேசுவதாக இருந்தால், அது யார் மூலமாகவும் பேசுவதாக இருந்தால் இழுவமடி தொழில் தடை செய்யப்பட்டது உடல் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்தினால் நாங்கள் 2 பகுதி மீனவரும் அரசாங்கம் 2 அரசாங்கத்தை வச்சுக்கொண்டு பேச தயார்.